கொத்து பரோட்டா பார்க்க போகிறோம். கொத்து பரோட்டாவுக்கு ஃபஸ்ட்டு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை பொடிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இது ஃப்ரை ஆகும்போது லைட்டாக உப்பு போட்டோன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு வதக்குறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்க பொடி பொடியாக நறுக்கின தக்காளியை போட்டுக்கலாம். அதையும் அப்படியே கிண்டி கிளறி நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ லைட்டாக சக்தி பிரியாணி மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். சக்தி பிராண்டு தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். போட்டுட்டு லைட்டாக பெப்பர், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குவோம் இன்னும் கொஞ்சம். இப்போ இதில் 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கோம். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முட்டை தனித்தனியாக பிரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் கையில் பிரித்து வச்சுருக்க பரோட்டாவை போட்டு வணக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் கையில் இருக்க பரோட்டாவை போடுறோம். பொடிசாக பிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சிசரில் கட் பண்ணலாம், இல்லை கத்திலே வெட்டிக்கலாம், இல்லை கையில் பிச்சாலே ஓகே தான். இல்லை ஈவன் பீஸாக வேணும்னா சிசர்லேயோ கத்திலேயோ கட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ கிளறிட்டா ரெடி. ஒருவேளை எக்ஸ்ட்ரா நீங்கள் சிக்கன் குழம்போ இல்லாட்டினா சால்னா இருந்துச்சுன்னா, வெஜ்ஜு சால்னா இருந்தால் கலட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம இதோடய நிப்பாட்டிக்கலாம். அதை கிளறிட்டா ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொத்து பரோட்டா ரெடி. இப்போ சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். ஓகே.